ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஐபிஎல் நடக்க போகுது. 2024 சீசனில் எல்லா மேட்ச் நடக்க போகுது, ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிறதா இப்போ இங்கே கேள்வி. ஐயோ, எனக்கு ஐபிஎல்லாம் மேட்ரு இல்லைங்க, நான் நேரில் போய் கிரவுண்டில் பார்க்கணுமே. மாதம் மாதம் சம்பாதிச்ச காசெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு எப்படியோ 10,000 ஒரு டிக்கெட் வாங்கி போடணுங்க, இல்லைனா எனக்கு தூக்கம் வராதே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்படின்னு பல பேர் இப்போ இங்கே சுற்றி இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இப்போ பெரிய வருத்தம். ஏன்னா என்னோட சம்பளம் நம்ம 25,000 இருந்தாலும் கடனோட நான் வாங்கியாவது இந்த மாதம் நான் ஓட்டிடுவேன். பட் 10,000 இந்த டிக்கெட்டை வாங்கி ஆகணுமே. இட் இஸ் அ ஸ்டேட்டஸ் இஷ்யூ, யூ டூட், யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிக்கெட் வாங்குவாங்க. சில பேர்லாம் உண்மையாக வாங்க முடியும், வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மேட்டரை தாண்டி இந்த டிக்கெட் வாங்கி போகக்கூடிய ரசிகர்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறது தான் இங்கே வந்து கேள்வி. ஏன்னா நம்மளுடைய ஐபிஎல் 2024 ஏற்கனவே முதல் இவ்வளோ மேட்சஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. மிச்ச மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து நடக்க போகிற இந்த எலெக்ஷன்ஸோடைய டேட்டு என்னவாக அனௌன்ஸ் பண்ணப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க.